நாடு முழுவதும் செப்டம்பர் 22 ஆரம்பிச்சு தீபாவளிக்கு அப்புறம் கூட மக்கள் வெளியில வந்து அந்த வரி குறைப்பின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டை உபயோகம் பண்றதுக்கு நல்லபடியா எல்லாரும் வெளியில வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் ஆச்சு. பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் 3 முறை வருது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே. ஆனா அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா. அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட், குத்து மதிப்பா சொல்றது 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கறேன் கேள்வி. இதெல்லாம் ஃபேக் தானுங்க. இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா? நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லீங்களா? உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆருக்கு எகெயின்ஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனாலதான் ஜெயிச்சிங்களா? இப்படியாக இன்னும் சொல்றேன் உங்களுக்கு. ஒரே அட்ரஸ், அதே கொளத்தூர் தான். 30 ஓட்டர் ஐடிஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ். ஒரே அட்ரஸ்ல 30 ஓட்டர் ஐடிஸ் இருக்குது. ஹவுஸ் நம்பர் 11, பூத் 84. நீங்க போய் செக் பண்ணுங்க. மீடியா போய் செக் பண்ணாங்க, அப்பவாது நம்புவாங்களான்னு பார்ப்போம். 30 ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல, ஹவுஸ் நம்பர் 11, பூத் நம்பர் 84. அதே மாதிரி 62 ஓட்டர் ஐடி, ஒரே வீட்டுல பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க. இந்த 62 ஓட்டர் ஐடி இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், என்ன ஜாதி வேணுமோ, என்ன மதம் வேணுமோ இருக்காங்க. ஹவுஸ் நம்பர் 20, ஹவுஸ் நம்பர் 20, பூத் 187. அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா? அது ஓட்சோரியா இல்லையா? அடுத்த கேள்வி. 80 ஓட்டர் ஐடிஸ், அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன், பலதரப்பட்ட மதங்கள். ஹவுஸ் நம்பர் 10, பூத் 140. அங்கேயும் 80 ஓட்டர் ஐடிஸ் அந்த ஒரு அட்ரஸ்ல, ஒரு வீட்டுல இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மதம். ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது. இதை திருத்தணுமா வேணாமா? ஜிஎஸ்டி